சத்தியமா புரியல. இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் உமன் கார்டு தூக்குறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் லாஸ்ட் 2 சீசனாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த உமன் கார்டு அப்படிங்கிற ஒரு இதை வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கா கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த சீசன் அதுக்கு எந்த வித குறையும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா உமன் கார்டுகள் வந்து எட்டி பார்த்துட்டு தான் இருக்கு. சோ இவர் சிவகுமார் ரூம் எட்டி பார்த்தாருன்னு சொன்னதா இருக்கட்டும், ஜெஃப்ரி பாத்ரூம் எட்டி பார்த்தான்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் உன்னை பார்த்தா அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்லயும் பஞ்சம் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துலயும் அதே மாதிரி ஒரு விஷயத்த ஜாக்லின் வந்து பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். சோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, நியாயம் இல்ல, அவங்க பேசுன கரெக்ட் தப்பு அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இதை பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்க நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க தேர்ட் ப்ரோமோ பாத்திருப்பீங்க. தேர்ட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் தீபக் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க. இந்த இடத்துல தீபக் தான் சண்டை போட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபக்கு இதுக்கு பெரிய கணக்கு எதுவுமே கிடையாது. இந்த இடத்தோட சண்டை எங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, செகண்ட் ப்ரோமோல அந்த கண்ணாடியில ஹார்டின் போட்டு எழுதி இருந்தது யாரு அப்படின்னு கேட்டப்போ எல்லாரும் முட்டி போட்டுருந்தாங்களா மஞ்சரிலாம். சோ கடைசியா தர்சிகாவே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அது எழுதுனது நான் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. நான் விஷால் பாக்கிறதுக்காக நான் எழுதினேன். பட் இப்போ வந்து அதை அவன் அழைச்சிருவான்னு நினைச்சா அவன் அழைக்கல. ஸோ அதனால நான் தான் எழுதுன்னு சொல்லி ஒரு அப்பாலஜி லெட்டர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து பிரின்சிபல் ரூம்ல கூப்பிட்டு வச்சு ஒரு வார்னிங் மாதிரி அப்பாலஜி லெட்டர் எழுத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எழுத சொல்ற டைமிங்ல அருண் நின்று கேட்டுட்டு இருக்காரு வைஸ் பிரின்சிபல் இல்லையா. விபி வந்து பாத்தீங்கன்னா தர்சிகாட்ட இது மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாதீங்க, லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னே லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஜாக்லின் உட்கார்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் பனிஷ்மெண்ட்டை வந்து பிடி சாரை சொல்லுங்க, பிடி சார் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்தோன்னே நீங்க பேசாம இருக்க, அதான் பிரின்சிபல் கிட்ட வந்துருச்சு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படி, இதுக்கு மேல வந்து பிடி சார் எல்லாமே சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் வந்து சொல்றாரு. சோ அந்த இடத்துல ஒரு கன்வர்சேஷன் போகுது. அப்போ தர்சிகாவை அந்த லெட்டர் கிட்ட எல்லாம் முடிச்சு அனுப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஜாக்லின் வாண்டடா கூப்பிட்டு வச்சு பேசுறா. ஜாக்லினை அருண் பிரசாத் கூப்பிட்டு வச்சு கேட்கிறாரு, ஏங்க நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன், பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்து இன்டரப்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் அதெல்லாம் தாண்டி பிரின்சிபல் கிட்ட வந்துட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே நீங்க பேசுறது நான் வந்து கோவப்படுறீங்களா சார், இப்போ நீங்க எதுக்கு வந்து என் கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கீங்க, நான் பாடம் எடுத்து எதுக்காக என் கிளாஸ் ரூம்ல உட்காந்தீங்கன்னு அந்த கன்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நேற்று நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரோமோல வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு. சோ எதுக்காக வந்து உட்காந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுல ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா, என்னோட கிளாஸ் ரூம்ல நீங்க வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கேள்வியே வந்து பர்சனல் தான், இன்னும் அவங்க கண்டென்ட்டுக்குள்ளே போல. இந்த டாஸ்க்ல அருண் பிரசாத் வைஸ் பிரின்சிபல் எந்த கிளாஸ் ரூமுக்கு வேணா எப்ப வேணா போலாம். இது 2 அதிகாரமும் வைஸ் பிரின்சிபலும் இருக்கு, பிரின்சிபலும் இருக்கு. சரிங்களா? இது வேற ஏதாவது பிடி சார்கிட்டயோ தமிழ் ஆசிரியர்கிட்டயோ போய் நீங்க ஏன் கிளாஸுக்கு வர்றீங்கன்னு கேட்கலாம். பட் ஜாக்லின் என்ன கேக்குறாங்க, வைஸ் பிரின்சிபல் ஏன் வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பட் வைஸ் பிரின்சிபல் போலாம், இதுல தப்பே கிடையாது. சோ வைஸ் பிரின்சிபல் எதுக்காக போனாங்கிற பாயிண்ட் வந்து எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, நான் அந்த மாதிரி இவன் அது யாரு என்கிட்ட வந்து தீபக், அந்த பையன் வந்து தீபக் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது நேற்று வந்து மாரல் டீச்சர் டாஸ்க் அந்த பிக் பாஸ் கூப்பிட்டு தூண்டி விட்டார் இல்லையா, நீங்க தூண்டி விட்டீங்க ஐயா, பக்காவா பத்திட்டு எரியுது, நேற்று எரிஞ்சிச்சோ இல்லையோ இன்னைக்கு சூப்பரா பத்திட்டு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை பத்தி தீபக் வந்து ஒரு மாதிரி பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி பேசினாங்க. தீபக் சத்யாவும் பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி பேசினாங்க இல்லையா. ஸோ அதை தீபக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அதை செக் பண்றதுக்காக வந்து இவர் உட்கார்ந்ததாகவும், அவர் உட்கார்ந்துருக்க டயத்துல அருண் பிரசாத் வந்து கிளாஸ் ரூம்ல லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்ததுக்கும் அது உட்கார்ந்து இருந்த டைமிங்ல தான் சத்யா வந்து இவங்க பர்சனல் அட்டாக் பண்ணதாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்காக தான் நான் கிளாஸுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஜாக்லின் வந்து அவங்கவுங்களா ஒரு விஷயத்தை வந்து அடுக்கிட்டே போறாங்க. ஜாக்லின் ஒரு சில இடங்கள் வந்து அவங்க விஷயத்தை அடிக்கிட்டே போறாங்க. பட் இவங்க சொல்ற எல்லாமே கரெக்ட், நான் பர்சனல் அட்டாக் பண்ணல, என்னோட பர்ஸ்பெக்டிவ் சொல்ல சொன்னாங்க பிக் பாஸ், நான் அதை தான் சொன்னேன், நான் அதனாலதான் சொன்னேன் பர்சனலா பண்ணணும்னு நான் பண்ணலன்னு நிறைய விஷயங்களை அடுக்குறாங்க. சில இடங்களை திருச்சி கொண்டுட்டு போறாங்க. அதே மாதிரி அருண் பிரசாத்துமே சில இடங்களை திருச்சி தான் கொண்டு போறாரு. சரிங்களா? பட் ஆனா இதுல ஒன்னே ஒண்ணுதான் கான்செப்ட். இங்க ஆரம்பிச்ச சண்டை எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, வைஸ் பிரின்சிபலை வந்து கிளாஸ் ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது எந்த டீச்சருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனலா தான் இவங்க வந்து அருண் அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு பேசல. வைஸ் பிரின்சிபலா இருந்தா எங்க வேணா வரலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அருண் வந்து பதில் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு, என்னோட ரூல் புக்ல வந்து இது எழுதியிருக்கு, நான் எங்க வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் புக்ல எழுதியிருக்கு, அப்படி இருக்கிறதுனாலதான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பேசுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னோன்னே மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா, ஐடி கார்டை கழட்டி இந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டேபிள்ல வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பேசுறாங்க ரொம்ப நேரமா ஒரே பாயிண்டே பேசுறாங்க. பட் அந்த இடத்துல அருண் பண்ணதுமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அருண் பேசின பாயிண்ட்ஸ் கரெக்டா தான் பேசுறாரு. ஒருத்தவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க பர்சனலா அட்டாக் பண்ணாங்க, அதை தான் கேட்கணும் தான் சொல்றாரு. பட் அவங்களே பேச விட்டுருக்கலாம். ஜாக்லினை பேச விடாம இடையில வந்து எப்படின்னா, ஜாக்லின் எனக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, என்ன டாஸ்க்னா அப்படின்னு சொல்ல வந்து டக்குன்னு அருண்குமார் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுங்கன்னு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி குறுக்க பூந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசிட்டாரு.
ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் சின்னதா அருண்கிட்ட ஒரு விஷயம் பண்ணா கூட அதை அப்படியே மைண்ட்ல வச்சு செஞ்சு விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஜாக்லினை. ஸோ ஜாக்லினும் பேசி பாக்குறாங்க, சிவகுமார் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. யாரு பேசுறதுமே இங்க வந்து வேலைக்கு ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் சத்யா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி வர்ஷினி நம்ம வைஸ் பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன ஏது அப்படிங்கறத வந்து கேட்கறாங்க. ஸோ இப்படி கேட்கும்போது இடையில வந்து நம்ம சிவகுமார் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. என்னன்னா, சார் நேத்து வந்து என்ன வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து என்ன வந்து கலாச்சாங்களா சார், அதுக்கு யாரும் சாரி கேட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. சோ அந்த கேள்விக்கு வந்து இதை நீங்க வந்து இங்க கேட்காதீங்க, அது கரெக்டான கேள்வி. அந்த இடத்துல அருண் பிரசாத் என்ன சொல்றாரு, இதை இங்க கேட்காதீங்க, நீங்க இந்த கதையோட கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாரு. சரிங்களா, இந்த இடத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கிறோம். அருண் பிரசாத் பக்கமும் ஒன்றும் நியாயம் கிடையாது, எதா இருந்தாலும் கரெக்டா தானே பண்ணணும். நேத்து ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இவங்க கொஞ்சம் பணக்கார விட்டு இது அப்படிலாம் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்த கிளாஸ். ஸோ கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நீ கண்டென்ட்ங்கிறது வந்து கரெக்டா போயிட்டு இருக்கே தவிர, மற்றபடி இந்த ஜாக்லின் அருண் பிரசாத் இந்த பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு வந்து ஒரே வார்த்தையில தான் சொல்லணும், ஜாக்லின் மேலதான் தப்பு இருக்கு. ஜாக்லின் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பர்சனல் அட்டாக் பண்ணி பேசினாங்க. உங்களோட பர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்கன்னு பிக் பாஸே சொல்லியிருந்தாலுமே இவங்க அதை சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இது பிக் பாஸ் கொடுத்ததுதான். ஆனா இவங்க போய் வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு எப்படி நீங்க கிளாஸ்க்குள்ள வரலாம் அப்படிங்கிறத வந்து கேட்கக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட குறைஞ்சது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் கன்வர்சேஷன் வந்து போய்கிட்டே இருக்கு. மாறி மாறி பேசுறாங்க, முடிவுக்கே வர முடியல. கடைசியில ஜாக்லினால அந்த இடத்துல எடுத்து பாயிண்ட்ஸே வைக்க முடியல. ஒரே ஒரு இடத்துல வந்து அருண் பிரசாத் சொல்லிட்டாரு, நீங்க பாருங்க சார், அதுக்காக வந்துட்டு இவங்க இப்படி ஐடி கார்டை தூக்கிட்டு போலாமா, தூக்கி போட்டு போறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே சோ அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பேசுறாங்க. இதுல முக்கியமா ஒன்னே என்ன, அந்த உமன் கார்டு பிளே பண்ணாங்கன்னு சொன்னால. சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தீபக் வராரு. தீபக் வரும்போது கூப்பிட்டு என்னப்பா ஏது நீயே சொல்லு, நீ தானே இதுல விக்டிம், நீ சொல்லு என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இருங்க நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதோ தப்பா பேசியிருந்தான், தப்பா என்ன ஏதுன்னா கேட்கலாம் இல்ல, தப்பா பேசியிருந்தா, அப்படி தப்பா பேசியிருந்து நீங்க நினைச்சீங்கன்னா உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி ப்ரோமோல காமிச்ச மாதிரி காலில் விடும் தொட்டு கும்பிட்டுட்டு நேரா பாத்ரூம்குள்ள வராங்க. சரி பாத்ரூம்குள்ள போறாங்க, ஓகே சரிங்களா, டோர் லாக் பண்ணிக்க வேண்டியதானே, டோர் லாக் பண்ணல. சரியா, லைட்டா டோரை லாக் பண்ணிட்டு இவங்க அழுவணும்னு நினைச்சிருந்தா மைக்க தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு போய் அழுதுருக்கணும். இவங்க ஆல்ரெடி ஒரு டைம் அழுதுப்பேன் அப்படிதான் அழுதாங்க, இப்போ அழுதுப்பேன் அதான் அழுதாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோல இதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்றாங்க. இந்த எடிட்டர் இருக்கா பாத்தீங்களா, இவனுக்கும் கொஞ்சம் கூட இது இல்ல. அவங்க பொம்பளை பிள்ளைங்க அழுகும் போதெல்லாம் பெண்தானே போர்டை காமிக்கிறானே, எதுக்குடா காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க அழுகும் போதெல்லாம் பெண்தானே அப்படின்ற போர்டை போய் 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 காமிக்கிறாங்க. இப்பன்னு இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பொம்பளை பிள்ளைங்க எப்பெல்லாம் அழுகுதோ அப்பெல்லாம் பெண் தானே, பாத்ரூம் போய் அழுதாலே பெண் தானே அப்படின்றத காமிச்சிடாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாக்லின் உள்ள போயிட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா, அசால்ட்டா சொல்றாங்க. ஏதோ ரிஜிஸ்டர் பண்ற விரும்புறாங்க. ஜாக்லின் ஒரு விஷயத்த வந்து ஆடியன்ஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்றது ஒரே காரணம், இவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காங்கிறதுக்கு ஒரே காரணம், கேப் கிடைக்கிற இடத்தெல்லாம் ஆப் அடிக்க ட்ரை பண்றாங்க, கேப் கிடைக்கிற இடத்துல கேமரா அட்டென்ஷனை ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு இதுக்குதான் காரணம். என்ன தெரியுமா சொல்றாங்க, ரூம்குள்ள போயிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு, எப்ப பார்த்தாலும் நம்மனா கீழே இருக்கணும்னு நினைக்கிறது என்ன விதத்துல நியாயம், இந்த கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? என்னே ஏன் கார்னர் பண்ணி எல்லாரும் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு கேட்கறது ஓகே. உங்களை கார்னர் பண்ணி அட்டாக் பண்றாங்கன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்கிறேன். சரி நீங்களும் ஏதோ அங்க போய் கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணீங்க 2 நாளா, பட் இன்னைக்கு வந்து உங்களுக்கா கண்டென்ட் வந்து சிக்கி இருக்கும் போது நீங்க தரமா செய்ய தான் ட்ரை பண்ணுவீங்க, கரெக்டா செஞ்சிட்டீங்க. பட் அதை விட்டுவிட்டு இதை நீங்க உமன் கார்டு டைப் கொண்டு போறீங்க பாத்தீங்களா. நம்ம எல்லாம் எப்பவுமே கீழே, அதாவது சுத்தி இருக்கிறது பெண்கள் பாத்ரூம்குள்ள எல்லாம் இருக்காங்க, நம்ம எல்லாம் எப்பவுமே கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இது எப்படி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. சோ இந்த சீசனால இந்த உமன் கார்டு, மயிர் கார்டு, மண்ணாங்கட்டி கார்டெல்லாம் இல்லாம ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. தயவு செஞ்சு இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஜாக்லின் ஆர்மிஸ் குமுறிட்டு கிடங்க.